Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen பார்க்குற அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தை திருநாள் ஸ்பெஷல் வரகு அரிசி சாக்லேட் பொங்கல் பார்க்க போறோம். சாக்லேட்னாவே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட் வச்சு நம்ம இன்னைக்கு ஈஸியாவும் ரொம்ப சீக்கிரமாவும் ரொம்ப டேஸ்டாவும் ஒரு பொங்கல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Revathis தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் பொங்கல் செய்ய நான் இன்னைக்கு வரகு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் வரகு அரிசி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்த பாசிப்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததா பால் சேர்த்துக்கலாம். 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அரிசி கழுவுனதுலயே அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கல, நானே பால் மட்டும் சேர்க்கிறேன். பால் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. வரகு அரிசியும் பருப்பு பாலும் சேர்த்து நல்லா வேக வச்சு 3 விசில் விட்டு எடுத்துட்டு வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ நான் பொங்கலுக்கு வந்து டார்க் சாக்லேட் சேர்க்க போகிறேன். சாக்லேட் பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் பாயில் பண்ணால் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ சாக்லேட்டை வந்து இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாக்லேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். சாக்லேட்டோட ஸ்வீட்னஸ் வந்து கண்டிப்பாக பத்தாது. அதுக்காக ஒரு 1/4 கப் அதில் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு சாக்லேட் இல்லைன்னா கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துனோன்னு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுருங்க. பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதி வந்தாச்சு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. அடுத்ததாக நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆறின பிறகு கெட்டியாயிடும். சூப்பரான நல்ல டிஃப்ரெண்டான வரகு அரிசி சாக்லேட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது நல்ல சாக்லேட் மாதிரி இருக்குது. வரப்போகிற பொங்கலுக்கு நீங்களும் ஒரு டிஃப்ரெண்டான வரகு அரிசி சாக்லேட் பொங்கல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Revathis தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.